நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு. எப்ப இந்த காங்கிரஸ் உள்ள வந்தாங்களோ, அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படி சொல்ற மாரி தான், இப்ப தாவேக்காவோட நிலைமை வந்திருக்குங்க. தாவேக்கா கட்சிய பொறுத்தவரைக்கும் 108 சீட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. இப்ப இந்த சமயத்துல காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்புட்ன்னா, நாங்க தாவேக்கா கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தாவேக்கா கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்புட்ன்னா, "இத பாருங்க, எங்க கிட்ட 112 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதனால நீங்க எங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி கடிதம் எழுதியிருந்தாங்க. ஆனா இத பார்த்துட்டு ஆளுநர் அவர்கள் என்ன சொல்ட்டாரு அப்புட்ன்னா, "என்னப்பா 112 எம்எல்ஏஸ் தான் உங்ககிட்ட இருக்காங்க. இன்னும் 6 எம்எல்ஏஸ் வேணுமே. அவங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க உங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுங்க. உடனே ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம்" அப்படின்னு இந்த மாரி சொல்லிட்டாங்க. இப்ப இதனால நாளைக்கு நடக்க இருந்த விஜய் அவர்களோட பதவியேற்பு விழாவும் நடக்க போறதில்ல. ரத்தாயிருச்சு. இப்ப இதுக்கு தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்டின்னா, "இது என்னப்பா அநியாயம்? விஜய் அவர்கள் தான சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அப்படி இருக்கும்போது நாளைக்கு அவர் பதவி ஏற்றிருக்கணுமா இல்லையா? அவர் அதுக்கப்புறம் மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்ணுவார்ல. ஏன் அவர பதவியேற்க விடாம பண்ணிட்டாங்க? இப்படிலாம் பண்ணது நியாயமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரு பயங்கரமா கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல தான் காங்கிரஸ் பண்ண தப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப காங்கிரஸ பொறுத்தவரைக்கும் அவங்க விஜய்க்கு ஆதரவு குடுக்கலாம், தப்பில்ல. அவங்க எப்படி ஆதரவு குடுத்துருக்கணும் அப்படின்னா, "எப்பா உங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. நாங்க உங்களுக்கு வெளிய இருந்து சப்போர்ட் பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு, வெளிய இருந்து மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஸ்மூத்தா எல்லா விஷயமும் போயிருக்கும். ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, தாவேக்காவுக்கு 108 சீட்ஸ் கிடைச்சிருச்சுன்ன உடனே, "நாங்க திமுகவே தூக்கி போட்டு வரோம்ப்பா. உங்களுக்காண்டி நாங்க இருக்கோம். இந்த தடவ மட்டும் இல்ல. அடுத்து லோக்சபா எலக்ஷன், லோக்கல் பாடி எலக்ஷன் சொல்லிட்டு எல்லா எலக்ஷன்லயும் நாங்க உங்களுக்கு துணை நிற்கிறோம்" அப்படின்னு இந்த மாரி திமுக கூட்டணியவே முறிச்சிட்டு, உதறி தள்ளிட்டு விஜய் அவர்கள் கிட்ட வந்துட்டாங்க. இது திமுகவுக்கு ஒரு பெரிய அப்செட்ட கிரியேட் பண்ணிருச்சுங்க. ஏன்னா இந்த விஷயத்துல காங்கிரஸ் பண்ணது பெரிய தவறு. அவங்க விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, எலக்ஷனுக்கு முன்னாடியே தாவேகா கட்சி கூட கூட்டணி அமைச்சு, அப்ப போட்டியிட்டு அவங்க வின் பண்ணி மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அப்ப அந்த விஷயத்துல தப்பே இல்ல. ஆனா எலக்ஷன்ல திமுக கூட சேர்ந்து போட்டி போட்டு, திமுக இவங்களுக்கு 27 சீட்டும், அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் குடுத்து, அதையெல்லாம் வாங்கிட்டு போட்டியிட்டு 5 சீட் வின் பண்ணோனே, இன்னைக்கு விஜய் அவர்கள் 108 சீட்ஸ் வின் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காண்டி, திமுக கூட்டணிய உதறி தள்ளிட்டு போனா, அவங்க சும்மா இருப்பாங்களா? அதனால தான் இந்த விஷயத்துல அவங்க அதிருப்திய காட்டியிருக்காங்க. இப்ப இந்த மாரி காங்கிரஸ் போனோனே, அடுத்து விசிக கட்சியும் இப்ப விஜய் அவர்களுக்கு ஆதரவு குடுக்குறது ஒரு பெரிய சந்தேகமா வந்திருக்கு. ஏன்னா விசிக கட்சி விஜய் அவர்கள் ஆதரவு கேட்டவுனே, இத பத்தி ஆலோசனை நடத்துறதுக்காண்டி ஒரு கூட்டம் நடத்த பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த கூட்டத்த ரத்து பண்ணியிருக்காங்க. இப்ப இதனால அடுத்து விஜய் அவர்களுக்கு யார் ஆதரவு குடுக்க போறா அப்படின்றதே தெரியல. இதனால ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல்ல இப்ப விஜய் அவர்கள் மாட்டிக்கிட்டாருங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு இதெல்லாம் அநியாயம்ப்பா. விஜய் அவர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவர் 108 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காரு. அவர் தான் பதவியேற்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு சில பேர் அவருக்கு ஆதரவா கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு ஒரு சில லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இல்லப்பா விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும் அவர் ஆளுநர் கிட்ட, நாங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. எங்க கிட்ட இப்போதைக்கு 108 சீட்ஸ் தான் இருக்கு. என்னோட மெஜாரிட்டிய நான் சட்டசபையில ப்ரூவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஸ்மூத்தா பதவியேற்பு விழா நடந்திருக்கும். ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணவுனே, அந்த சப்போர்ட்டையும் சேர்த்து, "எங்க கிட்ட இப்ப 112 எம்எல்ஏஸ் இருக்காங்க. எங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க" அப்படின்னு சொன்னா தான் பிரச்சனை. இப்ப காங்கிரஸோட ஆதரவ காட்டுனனால, மத்த பேர் யார் ஆதரவு குடுக்குறாங்க, அதையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ஆளுநர் சொல்லிட்டாரு. இப்ப விஜய் அவர்கள் காங்கிரஸோட ஆதரவையும் சேர்த்து சொன்னா தான் இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இப்ப அடுத்து தமிழகத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியலங்க. இப்ப விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா இல்லையா அப்படின்றது விசிக கிட்டயும் கம்யூனிஸ்ட் கட்சி கையிலயும் தான் இருக்கு. இவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா விஜய் அவர்கள்னால ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா விஜய் அவர்கள் இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழிய தேடுற மாதிரி இருக்கும். அதிமுக கூட சேர்ற மாதிரி இருக்கும். இல்ல மாதிரி பல விஷயங்களை யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இப்ப மெஜாரிட்டி கிடைக்காதனால தான் இப்ப இவ்வளோ ஒரு சிக்கல்கள் இருக்குங்க. இந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.